ஆதி பராசக்திக்கு ஜெய். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே என்று கூறி அந்த அம்பிகையினுடைய ஒரு பெருமையோடு சேர்ந்து இன்று அவளை பற்றிய துதிகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த உலகம் இயங்குவதற்கே காரணமாக இருப்பது யாரு அப்படின்னு பார்த்தா சக்தி என்று சொல்லக்கூடியவள் தான். அதனால தான் நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா கூட எப்படி சொல்றோம், என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டா என் உடம்புல சக்தி இல்லைன்னு தான் சொல்றோம். அப்போ அந்த சக்தி என்று சொல்லக்கூடியவளே இயக்கத்திற்கு காரணமாக இருப்பவள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் ஒரு மூல ரூபம் அப்படின்னு சொன்னா அது சாக்ஷாத் அன்னை என்று சொல்கின்றோம். எதனால் அவ்வாறு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அம்பிகைக்கு இப்ப எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து பார்க்கலாம். ராம அவதாரம் எடுத்துக்கலாம். கௌசல்யாவினுடைய கர்ப்பவாசம் ராமனுக்கு உண்டு. ஆனால் அன்னை எப்படி வந்தாலும் சரி, அவள் பார்வதியாக வந்த போதிலும் சரி, மீனாட்சியாக வந்த போதிலும் சரி, காமாட்சியாக வந்த போதிலும் சரி, காத்யாயனியாக வந்த போதிலும் சரி, மகாலட்சுமியின் ஹம்சமாக ஒரு கோதையா அவதாரம் பண்ணும் பொழுதும் பார்க்கலாம், சீதையா அவதாரம் பண்ணும் பொழுதும் பார்க்கலாம், கர்ப்பவாசம் என்பது அவளுக்கு கிடையாது. ஏனால் உலகமே அவளுடைய கர்ப்பம், அவளுக்கு கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது. அப்போ முதல்ல ஒரு உருவம் தோன்றியதே அது ஆணா பெண்ணா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே நமக்குள்ள வேண்டாம். எப்போ அதில் இருந்து உற்பத்திகள் தொடங்கியதோ அப்பவே அது பெண் என்று முடிவானது. அதனால சக்தி பிரகிருத்தியாக முதல்ல வருகின்றாள். ஒவ்வொரு ரூபமாக எடுத்து சர்வமாக வியாபிக்க கூடியவள் பல ரூபங்களில் இருந்தாலும் அந்த மூல ரூபம்ங்கிறது எது அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி என்று அழைக்கப்படுபவள். இந்த லலிதைன்னு சொல்லக்கூடியவள் தந்துதான் அநேகமான ரூபங்கள் எல்லாமே வெளியில வருகின்றது. அப்படிப்பட்ட லலிதை யாருக்காக முதல்ல அவதாரம் பண்ணினான்னா பண்டாசுரன்னு சொல்லக்கூடிய அசுரனை வதம் பண்ணுவதற்காகத்தான் அவதாரம் பண்ணினான். அந்த ஒரு விசேஷமானதை தான் லலிதா சஹஸ்ரநாமம் முழுக்க நம்ம அனுபவிக்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்கின்றார். வாக் தேவதைகள் அன்னையை பாடுகின்றார்கள். அன்னை கூப்பிட்டு சொல்றா என்னை பாடுங்கள் அப்படின்னு சொல்ல வாக் தேவதைகள் பாடுகின்றார்களாம். இப்ப நம்ம மனசுல உடனே என்ன எண்ணம் தோன்றுகிறது, ஆஹா அன்னையே கூப்பிட்டு அவளை பத்தி பாடுன்னு சொல்லுவா போல இருக்கே, அப்ப தன்னுடைய பெருமையை அவளே கேட்கணும்னு ஆசைப்படுறாளோ என்னவோ அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. அவள் மட்டும் பாடுங்கள்னு உத்தரவு கொடுக்கலனா அவளை பற்றி யாராலும் பாடவும் முடியாது, பேசவும் முடியாது. அதனால் வாக்தேவதைகள் அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது, அவளுடைய பெருமையானதை வெளியில எல்லாருக்கும் சொல்லணும் என்று நினைக்கும் பொழுது அன்னையே அவர்களுடைய ஆசையை தீர்த்து வைப்பது போல பாடுங்கள் என்று சொல்ல சஹஸ்ரநாமத்தை பாடுகின்றார்கள். அது எப்ப நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா தமிழ் மறையூரான் என்று அழைக்கப்படும் அகஸ்தியர்னால்தான் நமக்கு கிடைக்கிறது. அகஸ்தியர் எங்க போய் தெரியுமா கேட்கிறார், பிரார்த்தனை எங்க தெரியுமா, சத்யவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்துல போய் அகஸ்தியர் பெருமாளை பிரார்த்திக்க ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாகி ஹயக்ரீவர் உத்தரவு கேட்டாராம் லலிதைட்ட, இவருக்கு உபதேசம் கொடுக்கலாமா, லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி சொல்லலாமான்னு. அதுக்கு அம்பிகை ஒரு கிரைட்டீரியா கொடுத்தா தெரியுமா, ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் சொன்னா. எதனால இவருக்கு நீ உபதேசம் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறா. இவர் லோபமுத்ராவினுடைய கணவர், அதனால நீ உபதேசம் பண்ணுனாலும். இவர் லோபமுத்ராவினுடைய கணவர் இல்லையா, அதனால நீ உபதேசம் பண்ணு என்று சொல்ல சஹஸ்ரநாமம் அப்படித்தான் நமக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட அகத்தியர் எல்லாரும் சஹஸ்ரநாமம் சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே, அதனால லலிதா நவரத்ன மாலைங்கிறத பண்றார். அது மட்டும் அல்லாது நிறைய கீர்த்தனங்களை நமக்கு அள்ளி தருகின்றார் அன்னையின் பேர்ல. இதெல்லாம் நமக்கு எப்படி வெளியில வந்ததுன்னா அது இன்னும் ஆச்சரியம். சிவயோகி சித்தானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு அகஸ்தியருடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் கையில கிடைக்கிறது.
அந்த பாடல்கள் எல்லாம் பார்த்த உடனே இதை பிரசூரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. ஆனா அகஸ்தியரை கேட்காம பிரசூரிக்க முடியாதே. அப்ப என்ன செய்வது அப்படிங்கிறச்ச தபோவனத்திற்கு சென்றார்கள். அப்ப ஞானானந்த சுவாமி அங்க இருந்து இருக்க. ஞானானந்த சுவாமி இடத்துல போய் தன்னுடைய விஞ்ஞாபனமானதை சொல்கின்றார் சிவயோகி சித்தானந்த சுவாமி. இன்று இரவு இங்கேயே தங்குவீராகன்னு ஞானானந்த சுவாமி சொல்றார். நாம இங்கே தங்குவோமா அப்படின்றார். மறுநாள் காலையில் சிவயோகி சித்தானந்த சுவாமி ஓடி வருகின்றார். ஆரவாரத்தோடு ஓடி வந்தாராம். ஞானானந்த சுவாமி ஒரே வார்த்தை கேட்டார், என்ன உத்தரவு கிடைத்தாயிற்றல்லவா அப்படின்னு கேட்டார். அன்று இரவு இவருடைய கனவுல, சிவயோகி சித்தானந்த சுவாமியினுடைய கனவுல அகஸ்தியரே தோன்றி என்னுடைய பாடல்களை பிரசூரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இத்தனை பாடல்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்பாள் பாட்டோட இன்றைய தினம் நம்ம தொடங்குறோம். ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. பலவிதமாயுன்னை பாடவும் ஆடவும், பலவிதமாயுன்னை பாடவும் ஆடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும், பலவிதமாயுன்னை பாடவும் ஆடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும், உலகம் முழுதும் என தகனுர காணவும், உலகம் முழுதும் என தகனுர காணவும், ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி. உழன்று திரிந்த என்னை
என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றென கூடி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீங்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே துன்பப்புடத்திலிட்டு துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி வந்த ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ